இன்னும் நீங்க என்பிஎஃப், பிபிஎஃப், இபிஎஃப்லாம் வந்து கம்பேர் பண்ணி எது உங்க ரிட்டையர்மெண்ட்க்கு ஒரு பெஸ்ட் ஆப்ஷனா இருக்கும்னு யோசிச்சுட்டு இருக்கீங்களா? நான் சொல்றேன், இந்த அப்ரோச்சே வந்து கொஞ்சம் தப்பா இருக்கலாம். ஏன் அப்படின்னா, இது ஹெட் டு ஹெட்டா நீங்க கம்பேர் பண்றது உங்க ஃபினான்ஷியல் ஃபியூச்சருக்கு நல்லது கொடுக்கறத விட தீங்கு விளைவிக்க சான்ஸ் இருக்கு. கியூரியஸா இருக்கீங்களா? ஏன்னு வாங்க நம்ம வீடியோல இன்டெப்தா பார்க்கலாம். ஹாய், வெல்கம் டு holisticinvestment.in. இன்னைக்கு நம்ம வீடியோல என்பிஎஃப், பிபிஎஃப் அண்ட் இபிஎஃப் பத்தின ட்ரூத்தை தான் நம்ம அன்கவர் பண்ண போறோம். ஸோ இந்த மூணுத்துல எது உங்க ரிட்டையர்மெண்ட்க்கு பெட்டரான ஆப்ஷனா இருக்கும் அப்படின்னு நீங்க யோசிச்சுட்டு இருக்கீங்கன்னா வீடியோ எண்ட் வரைக்கும் பாருங்க. ஏன்னா நம்ம ஒவ்வொன்றுத்தையுமே வந்து கம்ப்ளீட்டா பிரேக் டவுன் பண்ணி எப்படி இந்த ஒன்னொன்றுமே உங்களோட கோல்டன் இயர்ஸ்க்கு க்ரூஷியல் ரோல் பிளே பண்ண வைக்க முடியுன்றதை பார்க்க போறோம். அண்ட் உங்க ரிட்டையர்மெண்ட் பிளானிங் உங்களுக்கு ஓவர்வெல்மிங்கா ஃபீல் ஆச்சுன்னா டு நாட் வரி, எங்கள் டிஸ்கிரிப்ஷன்ல நாங்கள் லிங்க் கொடுத்துருக்கோம். அதில் ஒரு ஃப்ரீ கன்சல்டேஷனை நீங்கள் எங்களோட ஃபினான்ஷியல் பிளானரோட ஷெட்யூல் பண்ணி எக்ஸ்பர்ட் அட்வைஸ் உங்களுக்கு தேவையான மாதிரி நீங்கள் கன்சல்ட் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ணலாம். லைக் நீங்கள் வந்து ஒரு ஆப்பிள் ஆரஞ்சோட கம்பேர் பண்ணுவீங்களா? கேட்கவே சில்லியாக இருக்கல. அதே மாதிரி தான் நம்ம என்பிஎஸ், பிபிஎஃப், இபிஎஃப்லாம் வந்து கம்பேர் பண்ணி பார்க்குறது ஒரு ஆப்பிள் ஆரஞ்சோட கம்பேர் பண்ணுற மாதிரி தான். புரியலையா? இன்னும் இன்டெப்த்தாக சொல்லணும்னா, இப்போ என்பிஎஸ்ன்றது ஒரு ஈக்விட்டி அண்ட் டெப்டோட மிக்ஸ். இது ஒரு அட்வென்ச்சரஸ் கசன் மாதிரி வச்சுக்கோங்க. இல்லை எவ்வளோ ஹையர் ரிஸ்க் இருக்கோ அவ்வளோ பொட்டன்ஷியலாக ஹையர் ரிட்டர்ன்ஸும் உங்களுக்கு கிடைக்கும். அதே இன்னொரு விஷயத்தில் நீங்கள் பிபிஎஃப் இல்லை இபிஎஃப் பார்த்தீங்கன்னா இது உங்களோட சேஃப் ஸ்டேபிள் ஃப்ரெண்ட்ஸ், ஒரு பியூர் டெப் ப்ராடக்ட் உங்களுக்கு கவர்மெண்ட் பேக்ட் ப்ரிடிக்டபிள் சேஃப் ரிட்டர்ன்ஸ் கொடுக்கும். இப்போ நான் கேட்குறேன், இப்போ கொஸ்டின் என்னவா இருக்கணும்னா, இந்த மூணுமே எப்படி வந்து தனக்கு தானே காம்ப்ளிமெண்ட் பண்ணிக்க வைக்கிறது, லைக் அது கேட்குறது ஒரு பெட்டர் கொஸ்டினாக இருக்கும். லைக் இன்ஸ்டெட் ஆஃப் எது இதில் பெட்டர்னு கேட்குறத விட எப்படி இந்த மூணுத்தையும் சேர்ந்து ஒர்க் பண்ண வச்சு எப்படி இதை காம்ப்ளிமெண்ட் பண்ண வைக்கிறதுன்றது தான் ஒரு பெட்டர் கொஸ்டினாக இருக்கும் இல்லையா? ஸோ வாங்க ஒரு குவிக் ரியாலிட்டி செக் பண்ணலாம். ரிஸ்க்குன்றது ஒன் சைஸ் ஃபிட்ஸ் ஆல் அப்படின்னு சொல்ல முடியாது. இப்போ என்பிஎஸ்ல பார்த்தீங்கன்னா மார்க்கெட் லிங்க் க்ரோத் இருக்கு, ஆனால் ஈக்விட்டி அண்ட் பாண்ட் மார்க்கெட் ரிஸ்க்கும் அதில் இருக்கு. ஆனால் இதே இபிஎஃப் இல்லை பிபிஎஃப் பார்த்தீங்கன்னா சேஃப்டி நெட் மாதிரி எந்த விதமான பாண்ட் மார்க்கெட் வாலட்டாலிட்டி கிடையாது. ஆனால் இதுலேயுமே உங்களுக்கு தெரியுமா, பிபிஎஃப்ல கூட ஒரு யூனிக் ரிஸ்க் இருக்கு. அதோட இன்ட்ரெஸ்ட் ரேட் கூட குவார்டர்லி சேஞ்ச் ஆகும். இது நிறைய பேர் ஓவர்லுக் பண்ற விஷயம் தானே. அப்போ வாட் மேக்ஸ் மோர் சென்ஸ்? என்பிஎஸோட ஹை க்ரோத் பொட்டன்ஷியலை நம்ம இபிஎஃப் அண்ட் பிபிஎஃப் கொடுக்குற ஸ்டெபிலிட்டியோட காம்ப்ளிமெண்ட் பண்ணா இன்னும் பெட்டர் யூஸ் அதுலேருந்து வரும் இல்லையா? ஸோ ரிட்டையர்மெண்ட் பிளானிங்ன்றதே பேலன்ஸ் தானே. எக்ஸ்ட்ரீம் விட பேலன்ஸ் தான் நம்மளுக்கு முக்கியம் இல்லையா? ஸோ வாங்க இப்போ டாக்ஸ் பற்றி பேசலாம். உங்களுக்கு தெரியுமா, நீங்கள் என்பிஎஸ்ல இன்வெஸ்ட் பண்ணும்போது உங்கள் 60% ஆஃப் யோர் ரிட்டையர்மெண்ட் கார்பஸ் டாக்ஸ் ஃப்ரீயாக இருக்கும். பட் ரிமைனிங் 40% ஒரு டாக்ஸபிள் ஆன்விட்டியில் போகணும். ஸோ மீன் வைல் நீங்கள் இபிஎஃப் அண்ட் பிபிஎஃபோட கம்பேர் பண்ணிங்கன்னா அது கம்ப்ளீட்லி டாக்ஸ் ஃப்ரீ மெச்சூரிட்டி இருக்கும். ஸோ இது ஒரு பிக் ப்ளஸ் தானே. இப்போ நீங்கள் வந்து ஒரு ப்ரெடிக்டபிள் ரிட்டர்ன்ஸ், அதுவும் டாக்ஸ் வரி இல்லாமல் தேடிட்டு இருக்கீங்கன்னா இது உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு பிக் ப்ளஸ்ஸாக தான் இருக்கும். ஸோ இதில் லெசன் என்ன, நீங்கள் ரிட்டர்ன்ஸை சேஸ் பண்ணுறத விட டாக்ஸஸ் கூட உங்களோட நெட் வெல்த்தை எப்படி இம்பேக்ட் பண்ணுன்றதை நீங்கள் யோசிச்சு பாருங்கள். ஸோ இப்போ பெரிய கொஸ்டினே என்னென்னா, நீங்கள் இந்த ப்ராடக்ட்ஸை ரைட் வேல வந்து அணுகுறீங்களா? லைக் ரைட் அப்ரோச் இருக்கா? ஸோ இன்ஸ்டெட் ஆஃப் இப்போ நீங்கள் இந்த மாதிரி கேட்குறத விட லைக் விச் ஒன் இஸ் பெட்டர், எது இன்னும் பெட்டராக இருக்கும் அப்படி கேட்குறத விட ஸ்மார்ட்டாக நீங்கள் கேட்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த மூணுத்துல எது பெட்டர்ன்னு நீங்கள் கேட்குறத விட நீங்கள் இந்த மூணுமே நான் வந்து யூஸ் பண்ணி எப்படி ஒரு டைவர்சிஃபைடு ரிட்டையர்மெண்ட் போர்ட்ஃபோலியோ பில்ட் பண்ணுறதுன்னு நீங்கள் கேட்குறது தான் இன்னொரு ஸ்மார்ட் கொஸ்டினாக இருக்கும். ஸோ பிபிஎஃப் அண்ட் இபிஎஃப் ஸ்டெபிலிட்டிக்கு யூஸ் பண்ணுங்க, உங்கள் டெப்த் ஃபவுண்டேஷனை. அதே என்பிஎஸ் க்ரோத்க்கு யூஸ் பண்ணுங்க, உங்கள் ஈக்விட்டி பூஸ்டராக. இந்த மூணுத்தையுமே நீங்கள் ஒன்றா சேர்ந்து யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு ஏற்ற மாதிரி ஒரு பேலன்ஸை கிரியேட் பண்ணுங்க. உங்களுக்கு அகெயின்ஸ்டாக கிடையாது, உங்களுக்கு அது ஒர்க் பண்ண மாதிரி ஒரு பேலன்ஸ். ஸோ ரெடியாக ஒரு ரிட்டையர்மெண்ட் பிளான் உங்களுக்காகவே ஒர்க் பண்ணுற மாதிரி பில்ட் பண்ணுறதுக்கு இது கெஸ் ஒர்க்கில் விடாதீங்க. உங்களுக்கான ரிட்டையர்மெண்ட் பிளான் உங்களுக்கு ஏற்ற மாதிரி நம்ம கஸ்டமைஸ் பண்ணலாம். கண்டிப்பாக எங்கள் டிஸ்கிரிப்ஷனில் இருக்க லிங்க்ல போய் ஒரு ஃப்ரீ கன்சல்டேஷனை இன்னைக்கே எங்களோட ஒன் ஆஃப் த ஃபினான்ஷியல் பிளானர்ஸோட புக் பண்ணிக்கோங்க. அண்ட் உங்கள் ட்ரீம் ரிட்டையர்மெண்ட்டை அச்சீவ் பண்ணுறதுக்கான ஃபர்ஸ்ட் ஸ்டெப் இன்னைக்கு எடுத்து வைங்க. உங்கள் ஃபியூச்சர் செல்ஃப் கண்டிப்பாக உங்களை தேங்க் பண்ணுவாங்க. அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக எங்கள் வீடியோவை லைக் பண்ணுங்கள், சேனலை ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் இன்னும் உங்களுக்கு ரிட்டையர்மெண்ட் பிளானிங் பற்றி லிட்டில் கிளாரிட்டி வேணும்னு யாருக்காவது நீங்கள் யோசிச்சிங்கன்னா கண்டிப்பாக அவங்களுக்கும் இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம். அண்ட் உங்களுக்கு இதே மாதிரி ப்ரொஃபஷனல் கைடன்ஸ் தேவைப்படுது, இல்லை ஒரு ஃபினான்ஷியல் இல்லை இன்வெஸ்ட்மெண்ட் டிசிஷன் எடுக்கிறதுக்கு ஒரு ப்ரொஃபஷனல் ஃபினான்ஷியல் பிளானர் ஹெல்ப் பண்ணாங்கன்னா நல்லா இருக்கும்னு யோசிச்சிங்கன்னா எங்களோட ப்ரொஃபஷனல் ஃபினான்ஷியல் பிளானரோட
ஒரு 1-on-1 காம்ப்ளிமெண்டரி கன்சல்டேஷனை நீங்கள் புக் பண்ணியிருக்கலாம். அதுக்கான லிங்க் நாங்கள் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். ப்ளஸ் நாங்கள் ரெகுலராக ஃப்ரீயாகவே லைவ் வெபினார்ஸ் கண்டக்ட் பண்ணுறோம். இந்த வெபினார்ஸில் நீங்கள் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் இல்லை ஃபினான்ஷியல் இன்சைட்ஸை இந்த ஃபினான்ஸ் இண்டஸ்ட்ரியோட லீடிங் எக்ஸ்பர்ட்ஸ் மூலியமாகவே டேரெக்டாக கற்றுக்கலாம். ஸோ அதுக்கான ரிஜிஸ்ட்ரேஷன் லிங்க்கும் நாங்கள் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ நாங்கள் இன்னும் நிறைய ஃபினான்ஷியலி பெனிஃபிஷியல் கண்டென்ட்டோட உங்களை திரும்பி நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கிறோம். ஸோ இந்த வீடியோ பார்த்ததற்கு மிக்க நன்றி.